வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னோடய ஸ்டூடியோ வந்து வேளச்சேரியில் இருக்கும். இவர் சாலிகிராமத்தில் இருப்பார். எனக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். எனக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்படின்வார். ஓகே பிஸியாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா சாலிகிராமம் வந்து சைக்கிள்லேயே வருவார் வேளச்சேரிக்கு கம்போசிங்காக. அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். நான் அந்த டெடிக்கேஷன் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஆன் போர்ட் ப்ரோ. அடுத்து வந்து சையத் ஹீரோ. அவர் வந்து ஹீரோவாக மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறையா ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம ப்ரொடியூசர் சாரோட ரெப்ரசன்டேட்டிவாகவே இருந்திருக்காரு. படத்தை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப முக்கியமான பர்சனாக இருந்திருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட ரியல் வேர்ல்டு ஆட்டிடியூடும் சரி என்னை ரொம்பவே ஈர்த்துருச்சு அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ சையத் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி அண்ட் அமேசிங் திங். அண்ட் அடுத்து ப்ரொடியூசர் துரைராஜ் சார் இந்த படத்தை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த டீமை சப்போர்ட் பண்ணி ஒரு நியூ கமர்ஸ் எல்லாரையுமே பெருசாக கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு சக்தி அண்ணா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம்ஸ் எதுவாக இருந்தாலுமே நல்ல படங்களாக இருந்தால் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு சக்தி அண்ணா. இந்த படத்தையுமே வந்து பார்த்துட்டு உடனே இம்ப்ரெஸ் ஆகி சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி காரணம் சக்தி அண்ணா தான். இந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்ஸ் டு மேக் தட் சாங் சவுண்ட் ஸோ அமேசிங். இது இல்லாமல் தினேஷ் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு புது ரெவல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி நிறைய இடங்களுக்கு எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸில் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தவர். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தினேஷும் கூட. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, ஃபார்மேட்டில் வந்து பண்ணலாமா அப்படின்னு டைரக்டர் வந்து என்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னார். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் இந்த படத்தை ரொம்ப நான் விரும்பி பண்ணேன்னா அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஒரு மியூசிக்கல் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி கதையிலே செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நாகர்கோயிலில் எல்லா அந்த வெள்ளைப்பாட்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ஹண்ட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் ரிஹர்சல் கொடுத்து சென்னை கூட்டிகிட்டு வந்து அவங்கள எங்கள் ஸ்டூடியோவில் வந்து ட்ரெயின் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடியோவில் ஒர்க் போட்டாலே அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் புதுசாக இருக்கும். அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள பாட வச்சு அதை கதையில் ஒரு எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மியூசிக் டைரக்டர்ஸால் கண்டிப்பாக டைரக்டரோட சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு புது எஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு டைமாக தமிழ் சினிமாவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை நான் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஃபர்ட் தான். எவ்ரி சிங்கிள் மெம்பர் நான் மென்ஷன் பண்ணவங்களும் சரி, பண்ணாத நிறையா பேரும் சரி, அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு டீம் ஒர்க்கு இந்த படம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன், ஹார்ட் அண்ட் சோல் உள்ளே போட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டயரிங்கான அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். வர 23rd அன்றைக்கி ரொம்பவே புதுசாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். வைரி. ஸோ அந்த வாழ்வியல் அது சார்ந்து அது நம்ம பார்த்த அந்த டெப்த்தான விஷயங்களை நம்ம இதில் படமாக பண்ணியிருக்கிறோம். அது அப்புறம் வந்து இது டெக்னீஷியன்ஸாக வந்து கேமராமேன் ஏவி வசந்த்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங் சதீஷ், மியூசிக் அருண். ஸோ எல்லாருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்க சையத் பிரதர். ஸோ அவர் நாங்கள் நாளையக்கிணறில் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் குறும்படங்கள் மூலமாக பழக்கம். ஸோ அவர் தான் இந்த படம் ஆரம்பிக்கிற முக்கிய காரணம். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மூலம் நம்ம ப்ரொடியூசர் சார் அவர் நம்ம மீட் பண்ணி வச்சதுமே வந்து பார்த்துட்டு, சார் ஒரு சின்ன பட்ஜெட் படம் சார், ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பட்ஜெட் போயிடுச்சு, டைமும் போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறமும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கைவிடாமல் படத்தை முடித்து தந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நமக்குன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இங்கே நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வருதுன்னா வந்ததுக்கு முக்கியமான காரணம் இல்லை, ஒரே ஒரு காரணம் சக்தி சார் தான்.
என்னென்னா ஆக்சுவலாக படம் முடிச்சிட்டோம் எல்லாம் பண்ணி பயங்கர எல்லோரும் நான் பார்க்கவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஒரு மியூசிக் போனால் லேபிள் கிடைக்காது, எதுவுமே இல்லை. பயங்கர டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் எல்லாருமே ஒரு பயம் என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போது சக்தி சார் படம் பார்த்தாங்க. ஸோ பார்த்தா அடுத்து இவங்கள்ட்ட நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து நமக்கு வந்து முழு சப்போர்ட்டு பண்ணி படத்துக்கு வந்து எல்லா விதம் ஒரு புது டைரக்டர் புது டீமு அவங்க வந்து அதை அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற அந்த இதுவும் இல்லாமல் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த படத்தை இன்றைக்கி இங்கே வர கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ சார் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரே ஒரு சைலன்ஸ் ப்ளீஸ் பின்னாடி ஒரே ஒரு பெனிஃபிட், ஒரே ஒரு நல்ல விஷயம். சார் எங்களுக்கு பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குது. படம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை உணர்வீங்கன்னு நம்புகிறேன். சரி, நான் பேச வராது சுத்தமாக. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோவாக வீட்டில் பசங்க அஸ்டண்ட் பேசலாம் பண்ணி இவர் வந்து இந்த படம் வந்து நமக்கு அவன் ஷூட்டில் முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் அவன் தான் பண்ணிடுவான். இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரே ஒருத்தனாக இருந்து, ஏன்னா அந்த ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா நமக்கு சம்பளம் இருக்கிறது பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. இன்னைக்கு இருந்து நம்மளை கைவிடாமல் நம்ம கூட இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது பண்ணிடலாம். அவன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 900 சி ஷாட் உண்டு படத்தில். 900 சி ஷாட் தனி ஒருத்தனாக போய் கன்ஃபார்ம் பண்ணுறது அது பெரிய விஷயம். பண்ணாப்புல மகேஷ் முழுசாக ஷூட்டில் ஃபுல் சப்போர்ட் பண்ணாப்புல. ராஜேஷ் வந்து நாளைக்கு டைம் வந்து கூட இருந்து பண்ணாப்புல. அப்புறம் ஒரு ஷெடியூல் ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கு ஒரு தனியாக படம் பண்ணுற முயற்சியில் நம்ம தான் அதுக்கு ஒரு பண்ணல. பட் ஷார்ட் நியூஸ் டைம்லாம் ஃபுல்லாக இது பண்ணாப்புல. ஸோ நான் நன்றி டே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஒரு பெரிய காரணம் அவர் வசந்தேன், ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்ரு. ஸோ அவர் என்னென்னா வந்து அவரும் நாளைக்கு தான் நம்ம கூட அப்போயே வந்து ட்ராவல் பண்ணிருக்காப்புல. வந்து என்னன்னா இந்த படத்தில் நான் சுதந்திரமாக வேலை செஞ்சேன். நான் வேலையே செய்யாத ஒரு என்னென்னா எடிட் பண்ண தான் போய் அப்படியே போய் உட்காந்துருவேன். அவன் பண்ணிகிட்ருக்கோம், நான் என் பாட்டுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டு அதை கண்டுக்கவே வேணாம். ஏன்னா அவன் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா வந்து சூப்பராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல. ஷூட் முடிச்சிட்டோம். படத்தில் 950 சி ஷாட் இருக்குது. 950 சி ஷாட்னா வந்து படம் ஷூட் முடிச்சுட்டு சிஜி கொடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக 2D ட்ராயிங் பண்ணி பெயிண்ட் இது பண்ணி சேர்த்து செஞ்சு இந்த படம் இந்த படம் ஒரு 4-5 பேர் தான். சதீஷ், சிஜி சேகர், மனோபன், வசந்தன், அவ்வளோதான். அவங்க 4 பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் பசங்க அப்படி தனியாக தூக்கி சுமந்து அப்படி ஒரு பெரிய, ஏன்னா பெரிய பட்ஜெட் அப்படி. ஆனால் பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு. ஆனால் வந்து ஒர்க்கு வந்து நான் நிறைய நாள் ஷூட் பண்ணேன், வெளியே தெரியாது சொன்ன பிரச்சனையாக அவ்வளோ நாள் ஷூட் பண்ணேன். ஏன்னா அது இயல்பு. நம்ம அதை மறைச்சி நான் அடுத்த ஒரு 50 நாளில் ஷூட் பண்ணி என்ன கொண்டு விட்டா நான் பண்ண மாட்டேன். அது பாட்டுக்கு நம்ம போக தான் போவோம். அதனால வந்து அது மறைச்சும் பிரோஜனம் கிடையாது, பிரச்சனை தான் வரும். வந்து அதுவும் பிரச்சனை உண்டு. அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்க கூட சரணியா கூட யாருடையும் சண்டை இல்லாமல் கிடையாது. சண்டை உண்டு வந்து நம்ம அவங்க 2 பேர்கிட்ட கூட சண்டை கிடையாது. வந்து அவங்க நம்மளோட ரமேஷ் அண்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. பண்ணையா இருந்து படம் பார்க்கும்போது இப்படிலாம் பேச வர வேற என்ன பண்ணி அவர் வந்து அந்த பொன்னையார் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. வீண் வில்லன் நடிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக என்னன்னா நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா எல்லாம் அப்படியே லைவாக எடுக்கணும்ட்டு ஃபுல்லாக புறா வளர்க்குற மக்களை தான் நடிக்கணும்ட்டு எல்லாம் அப்படியே மக்களை நடிக்க வச்சு எல்லாரும் அப்படியே அந்த இதுலேயே தான் நடிக்க வச்சேன். ஒரு 4-5 பேர் தான் நம்ம சினிமா மக்கள். இது எல்லாமே வந்து நம்ம ஊரில் புறா மக்கள் தான். நிறைய கஷ்டம் அனுபவிச்சேன் அதனாலேயே. பட் வந்து படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு புது வாழ்வியல் புது உலகம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த படம் இவ்வளோ வைடாக வந்ததுக்கு ரமேஷன் தான் காரணம். ஆனால் படம் சூப்பராக வந்திருக்கு. படம் கண்டிப்பாக ஓடும். நான் வந்து உண்மையுமே வந்து ஒரு ஷார்ட் ஹிட்டு டவுட்டே கிடையாது. அப்புறம் நம்மளாம் திருப்பி அடிக்கடி மீட் பண்ணுவோம், நம்ம இப்படி தான் பேசுவோம். அப்புறம் நம்ம டீம் மக்களும் எல்லாரும் வந்து தொடர்ந்து பெருசாக வருவாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள மக்கள். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா சினிமா ஈஸியாக ஜெயிக்க முடியாதுல்ல. எனக்கு இது 16 வருஷம், அவர் 20 வருஷம், அவன் 15 வருஷம், அவர் 20 வருஷம், அப்படி எல்லாமே அப்படிதான். நண்பர் தரணி ராசேந்திரன் படம் பார்த்து நமக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் இது கொடுத்தாப்புல. நல்லா இருக்கும். வந்து ஒரு செகண்ட் உங்களை போர் அடிக்க கூடாது. புது லைஃப் புது இது சப்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா நம்ம சினிமாவில் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுவோம்னு நம்புவோம். பார்ப்போம். சந்தோஷம். தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அவர் இல்லைன்னா எனக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துருக்க முடியாது. அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி. சித்ராவாக இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வசந்த் அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். அண்ட்
நான் துரை சார் பார்த்ததே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் இருக்காங்க சையத் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒரு ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வி அவங்க முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் துரை சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு துரை சாருக்கு வந்து எங்கள் டீமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் ஜான் அப்புறம் சையத் கவித்ரன் சார்லாம் சொல்லணும்னா நிஜமாகவே அவர் வந்து எங்கள் எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும். அவருக்கு கோவமே வராது. சம்டைம்ஸ் நம்ம கூட தான் டென்ஷனில் இருந்துட்டு சார் என்னன்னு கேட்டேன் சரண்யா என்னம்மா அப்படி தான் அவங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லி நான் சையத் கிட்ட சொல்லுவேன் சக்தி சார் கிட்ட போன ஒரு விஷயம். அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக எஃபோர்ட் போட்டிருக்கோம். சார் இன்னைக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புறா டீமே ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவாக பெருசாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சையத் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ யாருமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான் சாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அவரோட அந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறாவோட லவ்வராக ஒரு விஷயம் இருக்கப்போ எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்ப எப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து 23rd தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ பிரசன்ட் மீடியா நீங்கள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதை அப்படியே சந்தோஷமாக எழுதுங்க. ஸோ வி நீட் ஆல் யோர் சப்போர்ட் எப்பயுமே. எங்கள் டீம் எல்லாருக்கும் அகெயின் நான் விஷ் பண்ணிக்கிறேன். சக்தி சார் ரொம்ப நன்றி, துரை சார் ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும் அண்ட் கேமராமேன் சார் அண்ட் கவித்ரேன் சார் அண்ட் சையத் இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நான் 2 தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு 2 கேரக்டர் சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும் 2 கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது. எனக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டர் ஆகட்டும் எல்லாம் கேரக்டராக இல்லை எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் டைரக்டர்ஸாகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் 2 பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பவர் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள். ஏஜ்லாம் வந்து இங்கே நிற்கிறோம் ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான் எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே எங்களோட பழகின எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார். தேங்க்யூ. ஈவெண்ட்ஸ் வந்து நான் ஆடியன்ஸை உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மனசு ரொம்ப ஏங்கும், ரொம்ப வலியாக இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கமே நமக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஏக்கம் தீர்ந்த நாள் இன்றைக்கி நான் நம்புகிறேன். ஸோ இந்த நாள் வந்து நான் ஏங்கின அந்த ஒரு நாள், அந்த நாள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னோடய ப்ரொடியூசர் டிகே சார் தான். ஸோ நிறைய பேர் என்ன ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இல்லை, சத்தியமாக நான் ப்ரொடியூசர் இல்லை. ஸோ என்னென்னா ஏன் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து சார் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங் வந்ததே கிடையாது. நான் ரொம்ப வம்பு பண்ணி தான் கூப்பிட்டுருந்தேன் நான். சார் நீங்கள் வந்து அவர் அந்தமான் ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவரை மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து முத்து சாருன்னு சொல்லி சாரோட மேனேஜர் ஒருத்தங்க இருக்காங்க.
அதுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் வந்து படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்கும்போது முத்து சார் வந்து என்ன சொன்னார், சரி நான் சார்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே வந்து அதுக்கப்புறம் முத்து சார் வந்து டிகே சார்ட்ட கேட்டார், சரி என்னன்னு கேட்போம், விஷயம் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தமான் தான் சார் ஆக்சுவலாக, இங்கே கிடையாது அது. அப்போது கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து முத்து சார் வந்து சொல்லி அதுக்கப்புறம் சரி பாப்பான்னு சொல்லும்போது பாலுசாமி சார், அவர் சாரோட அண்ணன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க முத்து சாரும் பாலுசாமி சாரும் இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காது. அவங்க தான் அந்த ஹோப் கொடுத்தாங்க, இல்லை நீங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தது வந்து முத்து சாரும் பாலு சாரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிகே சார் வந்து நானும் ஜான் பிரதர் வந்து ஜானை கூப்பிட்டு போனோம். நான் ஸோ கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் போதும் சார். அது இல்லாமல் இன்னொன்றுனா ஒரு 2 ப்ரொடியூசரை வச்சு பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொரு வந்து ஹரி சார் ஆக்சுவலாக, அவர் வந்து நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட். அவரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அப்போ வந்து அவரோட சுச்சுவேஷன்ஸ் வந்து அவரோட பிஸ்னஸ் லாக் ஆகிட்டதுனால அவரால் திரும்ப உள்ளே பண்ண முடியல. சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் இன்சைட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிடில் வந்து இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்ப எங்களுக்குலாம் பயங்கர வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து சார் சொன்னாங்க, சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் வரைக்கும் எங்களுக்கு முழு மூச்சாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல மனிதர். நான் வந்து கடவுள் சில பேரை வந்து நேராக அனுப்புவாங்க பார்த்துட்டு கேட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு இறைவன் அனுப்பிச்ச ஒரு மனித கடவுள் தான் ஆக்சுவலாக நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அது வந்து ஒரு நெஞ்ச நக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே. அது உண்மை அதுதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பிடிச்சேன் நான் இல்லை. அதுக்கு ஏன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு வந்து தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் முதல் காரணம். என்னன்னா அவர் வந்து பணம் கொடுத்துருவாரு. சரி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவர் சொல்லும் போது முத்து சார்ட்ட வந்து எனக்கு அடுத்த அக்கௌண்ட்லேருந்து இந்த பேமெண்ட் வந்துடும். ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து இது வரைக்கும் என்ன பண்ண, எங்கே போச்சு, அது கணக்கு கொடு அப்படின்லாம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் பைரி. ஸோ எங்களை நம்பினாரு. அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக உழைக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ₹1 கூட வீணாக கூட நினச்சோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃப்ரேமுக்கு உள்ளே வந்து இந்த படம் வந்து பெருசாக இருக்கணும். நம்ம வெளியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வந்து ரோட்டில் படுத்துக்கலாம், தரையில் எங்கே வேணால் நிற்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம இந்த படம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ என்னவோ வேணுமோ அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து செலவு பண்ணலாம், எஃபர்ட் போடலான்னு சொல்லி நாங்கள் பேசிக் நீட் எல்லாத்தையுமே ரொம்ப நாங்கள் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப ரூமில் ஒரு சின்ன 10 ரூமில் தான் நாங்கள் ஊரில் தங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய இடங்கள்ல அந்த படம் வந்து பிரேக் ஆகிடும்னு சொல்லி நிறைய பேச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் அவனுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எங்கள் கூட தோல் கொடுத்தது வந்து நிறைய நண்பர்கள் தான். அடுத்து ஓனாக சொல்ல வர அடுத்தடுத்து பேசுகிறேன். ஸோ முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி கடன். நான் ஜெயிக்கணும்னோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக என்னோட தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஜெயிச்சா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய எங்களை மாதிரியான ஒரு நல்ல எஃபர்ட் போடக்கூடிய நல்ல டீமை வந்து அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அந்த நம்பிக்கையில் என்னோட வெற்றியை விட என்னோட தயாரிப்பாளர் வெற்றி, என்னோட ப்ரொடியூசர் டிகே சாரோட வெற்றியை வந்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் வந்து கொண்டாடுவேன். அந்த நாள் தான் எனக்கு வந்து தீபாவளி பொங்கலாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய பதட்டங்கள் பயங்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா அவர் தினேஷ் சொன்ன மாதிரி தான், எதுனாலும் இது வரைக்கும் ஒரு சின்ன சலனமோ சின்ன வருத்தமோ நிறைய தவறுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து அவர் சொல்ற ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கலாங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வீரியம் உண்டுங்கிறது எனக்கு டிகே சார் மூலியமாக தான் அது வந்து நான் இன்னும் பெருசாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோ நம்பிக்கைக்குரிய இந்த படங்களை எங்களை மொத்தமாக ஒரு தகப்பனாக எங்களை மொத்தமாக கேரி பண்ணிக்கக்கூடிய ஒரு முதல் உருவம் வந்து டிகே சார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அடுத்து வந்து ஸோ ஜான் பிரதர் சொன்ன மாதிரி தான் சக்தி அண்ணன் இல்லைன்னா இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து கிடைச்சிருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணோம், அவ்வளோ ஓடணும். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற சூழல் வந்து என்னென்னா தினேஷ் வந்து சக்தி அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். சக்தி அண்ணன் படம் பார்த்தாரு. நிறைய ஷோஸ் நாங்கள் வந்து ஜான்பது சொன்ன மாதிரி நிறைய ஷோஸ் போட்டிருந்தோம். 2-3 ஷோஸ் நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ வந்து எனக்கு டவுட் ஆகிடுச்சு. என்னென்னா யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை, நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஒரு கை கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப ஒரு மயான அமைதியாக சைலண்டாக அவங்க போயிட்டாங்க. ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா நம்ம வந்து உண்மையாக சரியாக பண்ணியிருக்கோமா இல்லை எது நம்ம தப்பு பண்ணிட்டோமா, யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே
உண்மையாக படம் யாருக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரியான ஃபீலில் இருந்தது. ஸோ அப்போது சக்தி அண்ணன் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்னை முதல்ல கட்டி தழுவி நீ பின்னிட்டேன்னு சொன்ன முதல் ஆள் சக்தி அண்ணன். அன்னைக்கு நான் நம்பினேன், பெருசாக நம்பினேன். நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். சக்தி அண்ணன் என்னை முதல்ல கட்டி பிடிச்சி தழுவினது சக்தி அண்ணன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி.